மெகா டிவி நேயர்களுக்கு அன்பு கலந்த ஆரோக்கிய வணக்கங்கள். பொதுவாக நாம் உண்ணக்கூடிய உணவுகளில் சரியான ஊட்டச்சத்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நிறைய பேர் நம்ம பார்க்குறதே இல்லை. அதாவது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு சாப்பிட்றோமா, அல்லது பார்த்திங்கன்னா அல்லது உடல் வயிறு பசியை ரொப்புறதுக்காக நம்ம சாப்பிட்றோமா அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியல. ஸோ உணவே மருந்து, மருந்தே உணவு என்று சொல்வார்கள். அப்படி இந்த உணவு மருந்தாக நாம் பயன்படுத்தும் போது பல வியாதிகளை நாம் வராமல் தடுத்து கொள்ள முடியும். பெரும்பாலும் இப்போது உள்ள சூழலில் மருந்தே உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஒரு குடும்பத்தில் எத்தனை நபர்கள் மருந்து இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவு. ஆகவே இந்த உணவை மருந்தாக மாற்றும்போது நம் உடல் ஆரோக்கியம் அதிகமாகும். அப்படிப்பட்ட அந்த உணவே மருந்தாக பயன்படக்கூடிய ஒரு மூலிகை உணவுப் பொருட்கள் பார்த்திங்கன்னா பரங்கி விதை. இந்த பரங்கி விதையின் மகத்துவத்தை தெரியாமல் நம்ம அதை உதாசீனப்படுத்துகிறோம், அல்லது அறியாமையால் அதை பயன்படுத்தாமல் நம்ம இருக்கோம். இந்த பரங்கி விதையில் இருக்கக்கூடிய அற்புதமான நோய் தீர்க்கக்கூடிய குணாதிசயங்கள் பல பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு அருமருந்தாகவும் உணவாகவும் பயன்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த பரங்கி விதையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மெக்னீசியம், செலினியம், ஜிங்க், காப்பர், அது மட்டும் இல்லாமல் நிறைய மைனரல்ஸ்லாம் இதில் அதிகமாக இருக்குது. இந்த பரங்கி விதையில் இருக்கக்கூடிய முக்கியமான தாது உப்புக்கள் பல உள்ளுறுப்புகளுக்கு ஒரு அருமையான மருந்தாகவும் உணவாகவும் பயன்படுகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களானது நிறைய தூக்கமின்மை பிரச்சனைகளுக்கு, மனம் சார்ந்த நோய்களுக்கு நல்ல ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது. பொதுவாக ஒரு மனிதன் ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் இரவு நேரங்களில் தூங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறைந்த தூக்கமானது பல நோய்களுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைகிறது. நாள்பட்ட தூக்கமின்மையானது மனது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், மன அழுத்தம், ஆன்சைட்டி என்று சொல்லக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும், பயம், அதே போல் பார்த்திங்கன்னா மன விரக்தி, கோபம், அதே போல் ஒரு வேலையில் ஈடுபாடு இல்லாமல் மனசில் ஒரு ஆசிலேஷன்ஸ், ஒரு அலைபாயக்கூடிய மனது நிறைய பேருக்கு இருக்கும். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் என்று சொல்வார்கள். சரியான முறையில் தூங்கலை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உடல் உள்ளுறுப்புகளில் அந்த ஹீலிங் ப்ராசஸ் என்று சொல்லக்கூடிய உடல் ஆறக்கூடிய விகிதம் ரொம்ப குறைஞ்சி போயிடும். அது மட்டும் இல்லாமல் மூளையில் சுரக்கக்கூடிய முக்கியமான ஹார்மோன்களின் சுரப்புத்தன்மை குறைவதனால சீக்கிரம் வயது ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். உடம்பு நரம்புகள் எல்லாம் பலகீனம் ஏற்படுவதற்கும், மனசில் ஒரு பதட்டம் ஏற்படுவதற்கும் மிக முக்கியமான காரணம் இந்த தூக்கமின்மை என்று சொல்லலாம். இந்த தூக்கமின்மையால் உடலும் மனமும் பாதிக்கப்பட்டு சீக்கிரமாக இறக்கக்கூடிய ஒரு சூழல் நிறைய பேருக்கு இருக்குது. மூளை சுருக்க நோய் ஏற்பட்டு நிறைய நினைவாற்றல் குறைவதற்கும் இந்த தூக்கமின்மையானது மிக முக்கியமான ஒரு காரணியாக அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட இந்த தூக்கமின்மைக்கு பார்த்திங்கன்னா இந்த பரங்கி விதை அருமையான ஒரு மருந்தாக பயன்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புரதச்சத்துக்கள், அமினோ ஆசிட்ஸ் என்று சொல்லக்கூடிய பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய சில ஆல்கலாய்ட்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா மூளை செல்களை துரிதப்படுத்தி நல்ல தூக்கத்தை உண்டு பண்ணுறதுக்கும், அதே போல் மன உளைச்சலால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவதற்கும், மன பிரச்சனைகள் நிறையா இருந்தால் கூட நல்ல ஆரோக்கியமான தூக்கத்தை வரவழைப்பதற்கு இந்த பரங்கி விதையில் இருக்கக்கூடிய இந்த அமினோ ஆசிட்ஸ் ஆனது பயன்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய டிரிப்டோபின் என்று சொல்லக்கூடிய பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய மூலக்கூறுகளானது அந்த மூளைகளின் செயல்திறனை அதிகமாக்கி மன அமைதியை உண்டு செய்வதற்கு இந்த பரங்கி விதைகள் நல்ல ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது. காலையில் ஒரு ஸ்பூன், இரவு ஒரு ஸ்பூன் என்று தினந்தோறும் காலை மாலை என்று 2 வேளைகள் தொடர்ச்சியாக உட்கொள்ள இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூளை நரம்புகளையும் மூளை செல்களையும் நல்லா ஆக்டிவேட் செய்து நல்ல ஒரு ஆரோக்கியமான தூக்கத்திற்கு, உறக்கத்திற்கு நல்ல வழிவகை செய்கிறது. இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூலக்கூறுகளானது சர்க்கரையை கட்டுக்கோப்பில் வைத்துக்கொள்வதற்கு ஒரு முக்கியமான பொருளாக இருக்குது. பொதுவாக சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு உடல் மெலிவு அதிகமாக ஏற்படும், உடல் தேராது, உடல் பலகீனம் ஏற்படும், எப்போவுமே உடல் சோர்வோடு இருப்பாங்க. அந்த கண்டிஷன்ஸில் காலை, மதியம், இரவு என்று 3 வேளையும் ஒரு ஸ்பூன் வீதம் தினந்தோறும் ஒரு 3 மாத காலங்கள் தொடர்ச்சியாக இந்த பம்கின் சீடு என்று சொல்லக்கூடிய பரங்கி விதைகளை உட்கொள்வதன் காரணமாக அதில் இருக்கக்கூடிய புரோட்டீன் சத்துக்களானது சதைகளை வலிமையாக்கி உடல் தேறுவதற்கும், அதே போல் இந்த பம்கின் சீடில் இருக்கக்கூடிய தாது உப்புக்களானது நரம்புகளை வலிமையடைய செய்வதற்கும், இந்த பம்கின் சீடில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்களானது தாகம், வறட்சி போன்ற பல பிரச்சனைகளை குறைத்து உடல் வலிமையை ஏற்றுவதற்கும் ஒரு அற்புதமான ஒரு உணவுப் பொருளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல்
இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் கணையத்தின் செல்களை துரிதப்படுத்தி சீரான இன்சுலின் சுரப்புத்தன்மையை அதிகமாக்கி சர்க்கரையின் அளவை குறைப்பதற்கும் நல்ல ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது. சர்க்கரை நோயால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கும் நல்ல ஒரு ஊட்டச்சத்து ஒரு பொருளாக இது பயன்படுகிறது. சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பொதுவாக இரத்த குழாய்களில் பாதிப்பு ஏற்படும். இரத்த குழாய்களில் சீரான இரத்த ஓட்டம் இருக்காது. சில பேருக்கு இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படும். இரத்த குழாய்கள் சில பேருக்கு சுருங்கி போகக்கூடிய ஒரு சூழலால் இதயத்தில் ஸ்டண்ட் என்று வைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். ஸ்டண்ட் என்றால் இரத்த குழாய்கள் வைக்கக்கூடிய சிறிய அந்த குழாய் போன்ற அமைப்பு. ஸோ அந்த ஸ்டண்ட் வைப்பதன் காரணமாக நிறைய பேருக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா பைபாஸ் சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் இரத்தத்தில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான சத்துக்கள் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு காரணங்களும், அதே போல் உடம்புக்கு தேவையான விட்டமின் மினரல்ஸ் இல்லாத ஒரு காரணங்களால் இரத்த குழாய்கள் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள், அதே போல் இரத்தத்தில் நிறைய கொழுப்பு அடர்த்தி அதிகமாகி இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுவதன் காரணமாக இதயத்தில் அடைப்பு ஏற்படுதல், மூளை இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு அதனால் பக்கவாதம் ஏற்படுதல், இது போன்ற பல பிரச்சனைகளுக்கு ஒரு அடிகோலாக இந்த சர்க்கரையானது அமைகிறது. சர்க்கரையின் அளவையும் குறைத்து இந்த இரத்த ஓட்ட மண்டலத்தை சீராக வைத்து கொள்வதற்கும் இரத்த குழாய்களை நல்ல வலிமையடைய செய்வதற்கும் இதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளானது நல்ல விதமாக பயன்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் கே, மெக்னீசியம், செலினியம் போன்ற ஊட்டச்சத்துக்களானது சீரான இரத்த ஓட்டத்துக்கும் இரத்த ஓட்ட மண்டலத்தை சீராக செயல்பட வைப்பதற்கும் பயன்படுகிறது. மேலும் இதயம் சதைகளை வலிமையாக்கி இந்த இதய சதைகளானது நன்றாக சுருங்கி விரிவதற்கு நல்ல ஒரு உணவுப் பொருளாக பயன்படுகிறது. இந்த பரங்கி விதையானது நிறைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது. குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் ஆனது மூட்டுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்தக்கூடிய மூலக்கூறுகள் டி செல்களின் அளவை அதிகமாக்கி, இந்த டி செல்கள் தான் உடம்புக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதற்கு மிக முக்கியமான செல்கள் என்று சொல்லலாம். இந்த டி செல்களின் அளவு குறையும் போது உடம்புல ஏதாவது நோய் கிருமிகள் உள்ளே புகுந்தால் கூட அதை எதிர்கொள்வதற்காக தேவையான அந்த எதிர்ப்பாற்றல் உடம்புல இல்லாமல் போயிடும். இந்த எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்துவதற்கு டி செல்களின் செயல்திறன் ரொம்ப முக்கியம். இரத்த வெள்ளை அணுக்களின் செயல்திறன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்துவதற்கு இந்த டி செல்களின் எண்ணிக்கையை படிப்படியாக அதிகப்படுத்தவும், அதே போல் இரத்த வெள்ளை அணுக்களின் அளவை அதிகப்படுத்துவதற்கும் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூலக்கூறுகளானது பயன்படுகிறது. ஆகவே எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குவதன் காரணமாக நிறைய விளையாட்டு வீரர்கள், குழந்தைகள், அதே போல் வயதானவர்களுக்கு இதை அடிக்கடி பயன்படுத்தும் போது அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களானது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பரங்கி விதையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தாது உப்புக்கள் குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்வாக அமையுது. நிறைய ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைதல், அதே போல் உடல் சோர்வு ஏற்படுதல், நரம்புகள் பலகீனமாதல், விந்தணுக்களில் இருக்கக்கூடிய அந்த கவுண்ட் மிக மிக ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ உருவாவதன் காரணமாக இன்ஃபெர்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய குழந்தையின்மை நிறைய ஆண்களுக்கு ஏற்படுகிறது. இந்த விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கு மெக்னீசியம், செலினியம், ஜிங்க் போன்ற தாது உப்புக்கள் மிக மிக முக்கியம். அது மட்டும் இல்லாமல் புரதச்சத்தானது மிக முக்கியம். இந்த ஊட்டச்சத்துக்கள் அபரிவிதமாக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு என்று சொன்னால் இந்த பரங்கி விதை. ஆண்கள் தினந்தோறும் 1 ஸ்பூன் அளவு காலை, மதியம், இரவு என்று 3 வேளைகள் நாம் உட்கொள்ளும் போது கண்டிப்பாக படிப்படியாக விந்தணுக்களின் எண்ணிக்கை அதிகமாகும். விந்தணுக்கள் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய குழந்தையின்மையை நிவர்த்தி செய்வதற்கு இந்த பரங்கி விதையை அதிக லெவலில் நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உடலும் மனதும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். விந்தணுக்கள் அதிகமாக இருப்பதன் காரணமாக இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு இந்த ஆண்கள் பயன்படுத்த முடியும். இதே போல் பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா உடல் சோர்வு ஏற்பட்டிருக்கும், கர்ப்பப்பை பலகீனமாக இருக்கும், சினைப்பை வீக்காக இருக்கும், ஊட்டச்சத்து இல்லாமல் நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா முடி கொட்டுதல், உடல் சோர்வு ஏற்பட்டு காணப்பட்டிருப்பாங்க. இந்த கண்டிஷன்ஸ்க்கு பரங்கி விதையை தினந்தோறும் அவர்கள் உட்கொள்ளும் போது முடிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறது. பயோட்டின் என்று சொல்லக்கூடிய சத்துக்கள் அதிகமாக இந்த பரங்கி விதையில் இருக்கக்கூடிய காரணங்களால் முடி கொட்டுதலை தடுப்பதற்கும், அதேபோல் முடிகளை உதிராமல் ஏற்பட்டு முடி பிரிதலை குறைப்பதற்கும் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பரங்கி விதையை பயன்படுத்தலாம். இதில் இருக்கக்கூடிய நியாசின், விட்டமின் சத்துக்கள், அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய காரணங்களால் உடல் எப்போவுமே சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்வதற்கும் நல்ல ஒரு ஆக்டிவாக வைத்துக்கொள்வதற்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பரங்கி விதையை பயன்படுத்த முடியும். பெண்கள் தொடர்ச்சியாக இந்த பரங்கி விதையை பயன்படுத்த இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் என்று சொல்லக்கூடிய காரணங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரலாம். இந்த தைராய்டு சுரப்புத்தன்மையை அதிகப்படுத்தி
ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் என்று சொல்வார்கள். ஹைப்போதைராய்டிசம் என்றால் தைராய்டு சுரப்புத்தன்மை குறைவாக சுரந்து உடல் பருமன் ஏற்பட்டு, உடல் சோர்வு ஏற்பட்டு, முடி கொட்டுதல், இந்த பிரச்சனை பல பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் தைராய்டு சுரப்பிக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்துக்கள் குறைபாடு. தைராய்டு சுரப்பிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அதிக அளவில் இந்த பம்கின் சீடில் இருக்கக்கூடிய காரணங்களால் இந்த பரங்கி விதைகளை தினந்தோறும் பெண்கள் பயன்படுத்தும் போது இந்த ஹைப்போதைராய்டிசம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகள் மீண்டு வருவதற்கு மிக ஒரு முக்கியமான ஒரு உணவுப் பொருளாக இதை நம்ம பயன்படுத்தலாம். அதே போல் ஹைப்பர் தைராய்டிசம் என்று சொல்வார்கள். இந்த ஹைப்பர் தைராய்டிசம் என்று சொல்லும்போது உடல் மெலிவு ஏற்படுதல். நிறைய பெண்கள் உடல் மெலிவுற்றிருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா அதிகமாக படபடப்பு இருக்கும், ஊட்டச்சத்து குறைந்து காணப்படுவார்கள். இந்த ஹைப்பர் தைராய்டிசத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து உடல் தேறுவதற்கு பார்த்திங்கன்னா இந்த பரங்கி விதைகளை தினந்தோறும் பெண்கள் பயன்படுத்தும் போது உடல் நல்லா தேறி வரும், உடல் சோர்வு ஏற்படாது, கண்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் வராமல் பாதுகாத்து கொள்ளவும் இந்த பரங்கி விதைகளானது பயன்படுகிறது. மொத்தத்தில் இந்த பரங்கி விதைகள் குழந்தைகளுக்கு பயன்படுத்தும் போது நல்ல ஒரு ஊட்டச்சத்து உள்ள உணவாக பயன்படுகிறது. இந்த பரங்கி விதைகளை வாரத்துக்கு 2 நாள் வீதம் குழந்தைகளுக்கு கொடுக்க நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். அவர்களுக்கு மூளை செயல்திறனும் நல்ல விதத்தில் இருக்கும். சிறியோர் முதல் பெரியோர் வரை பயன்படுத்தக்கூடிய அற்புதமான இந்த பரங்கி விதையை தினந்தோறும் பயன்படுத்தி ஆரோக்கியமான அற்புதமான நோயற்ற வாழ்வு வாழ்வோம்.